பெரியார் தந்தை பெரியார் நீங்க சொல்றீங்க, அது உங்க வழியில. எங்க வழியில அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியா ஏற்கிறோம். ஆனா ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்துக்கு அவர்தான் எங்களுக்கு பெரியார் என்பதை நாங்க ஒருபோதும் ஏற்கல. இதைத்தான் நாங்க தமிழ் தேசியவாதிகளா சொல்லிட்டு இருக்கோம். சொல்ற எங்களை மாதிரி ஆட்களை நீ ஆரிய அடிமை, ஐயா மணியரசனே ஆரிய அடிமை, தீரன் திருமுருகன் ஆரிய அடிமை, அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆரிய அடிமை, நாங்கெல்லாம் ஆரிய அடிமை. நீங்க மட்டும் யாரு? திராவிடங்கிற சொல்லு முதல்ல எங்க இருந்து வந்தது? வா டிபேட் வைப்போம், பேசுவோம், வரலாறா சொல்லுவோம். கிபி 1600 இருந்து 700, 800, 1000, 2000 வரை நாங்க எப்படி அடிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். 2009க்கு அப்புறம் நாங்க எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டு எப்படி வெளியே வந்திருக்கு நம்ம சொல்லுவோம். இந்த நேரத்தில் நீ ஒட்டுமொத்த நபர்களை கூட்டிட்டு கொண்டு போய் சொந்த சீமானோட வீட நீ முற்றுகை போயிருக்க. ஓ வீட முற்றுகை பண்றதுக்கு துடியா துடிச்சோம். ஒரு 50க்கு மேற்பட்ட நபர்கள் நின்றோம், எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தோம். எப்படி எங்க போறது? பல்லாவரம் போனோம், அங்கேயும் உன் வீட்டு அட்ரஸ் இல்ல. கேட்க என்ன இருக்குன்றான், அங்கேயும் இல்ல. சரி அடையார் இருந்தா என்பதா, அடையார் சுத்தி வந்தோம், அடையாறுல உன் வீடு இல்ல. கடைசியில நாங்க ஒரு 50 பேரை பார்த்துட்டு, அப்ப திருமுருகன் காந்தி வீடு அங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்ட பிறகுதான் ஒருவேளை திருமுருகன் காந்தி வீடு இங்கதான் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் தான் தவிர்க்கவே முடியாம தான், அதாவது உன் வீடை முற்றுகை பண்ணாமல இல்ல, தவிர்க்கவே முடியாம தான் இந்த அலுவலகத்தை வந்து நின்றுட்டு இருக்கோம். இந்த அலுவலக அட்ரஸ் கண்டுபிடிச்சு அலுவலகத்துக்கு நின்றுட்டு இருக்கோம். மீண்டும் சொல்றோம், இதே போல திருமுருகன் காந்தி இது போல நீ இந்த மாதிரி சொல்லாடல. குறிப்பா இந்த 2025 இந்த இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது நீ மடைமாற்று விதமா நீ வந்து ஒட்டுமொத்த விஷயங்களை சீமானனுக்கு எதிராக நீ திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஒட்டுமொத்த தமிழர்களும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். பெரியாரை தூக்கிட்டு வந்து எங்களை நிறுத்த நாங்க கண்டிப்பா சொல்லுவோம். எங்களுக்கு ஐயா வள்ளலாரும் ஐயா வைகுந்தனும் தான் எங்களுக்கு சீர்திருத்தவாதி. எங்களுடைய தமிழர் கழகத்தை கட்சி அன்னைக்கு திராவிட கழகம் வரும் பொழுது தமிழர் கழகம் சொல்லி வச்சா சொன்னார் பாருங்க, ஐயா கீபே விஸ்வநாதன், ஐயா ரெட்டமலை அடிகளார், ஐயா அண்ணல் தாங்கோ, அவங்க தான் எங்களுக்கு தலைவர். அவர்கள் எவ்வளவோ அந்த தமிழர்களுக்கு போராடிட்டு சென்றிருக்காங்க, சமூக சீர்திருத்தம் செஞ்சிருக்காங்க. அதுபோல தொடர்ச்சியா நீ முழுக்க சொல்றேன், ஒரு குட்டி வைகோவை தான் நாங்க வந்து ஐயா திருமுருகன் காந்தியை நாங்க கருதுறோம். அதாவது வைகோவுடைய அரசியல் வீழ்ச்சி பெற்ற பிறகு இந்த திராவிடத்தை தூக்கி சுமக்கிறதுக்கு ஒருத்தன் தேவை, ஒரு ஐடியாலஜிக்கான ஒரு ஆள் நபர் தேவை. அந்த ஐடியாலஜிக்கான ஆளை தான் யார சொல்றாங்க, திருமுருகன் காந்தி உருவாக்கிட்டு வர்றாரு. நாங்கள் அமைப்பா நிக்கிறோம், அமைப்பில் வடிவமா நிக்கிறோம். இப்போ சொல்றேன், விஜயநகர கூட்டமே தயவு செய்து தமிழ்நாடை விட்டு ஓடி போயிருங்க, தமிழர்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருங்க.